there is a statement saying there is nothing called enough money. எவ்வளவு பணம் நீங்க போறோம்னு சொல்லும். எனக்கு என்னுடைய ஆசைகளை நான் இந்த அளவு வரைக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பணம் இருக்கா எனக்கு போதும். அதுக்கு மேல மேல அதான் நான் ஆசைப்படுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒத்தொத்தருக்கு ஒரு ஆசைகள் இருக்கும். எங்களுடைய ஆசைகள் வந்து ஒரு லெவலோட ஓகே உனக்கு வந்து நீ வேலைக்கு இப்ப எனக்கு குழந்தையோட ஒரு வருஷம் நான் வந்து இருக்கணுங்கிறது எனக்கு முக்கியமா இல்லைன்னா நிறைய சம்பாதிச்சு ஒரு பெரிய பங்களா வாங்கணுமா அப்படின்னா எனக்கு இது ப்ரையாரிட்டியா இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து எந்த விதமான ஸ்ட்ரகிளும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஐயோ நம்ம வேலைக்கு போயிருந்தா இன்னும் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நான் சொன்னேன் இல்லையா கடவுள் வந்து எனக்கு பயங்கர நம்பிக்கை. சரியா எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு. உங்களுக்கே தெரியும் அந்த ஜென்ரேஷன்ல கல்யாணம் ஆன உடனே குழந்தை இல்லை அது ரொம்ப நார்மல். ஸோ as I told you நாங்க கிட்டத்தட்ட 2 years வந்து சேர்ந்தே இருக்க முடியல. 5 வருஷம் குழந்தை பிறக்கலைங்கிறது எல்லா விதமான கேள்விகள் எல்லா பக்கமும் வரத்தான் வரும். ஆனா இப்ப நான் யோசிச்சு பாக்குறப்ப அந்த 5 வருஷம் அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை பார்த்தேன். அந்த சம்பாத்தியம்னால எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பேஸை வந்து ஏற்படுத்திக்க முடிஞ்சது. அப்ப சோ கடவுள் சொல்லியிருக்கா நீ 5 வருஷம் வேலை பாரு, உனக்கு குடும்பத்துக்கு தேவையான சேர்த்துக்கோ, அதுக்கப்புறம் நான் உனக்கு குழந்தைங்க தரேன், நீ குழந்தையோட என்ஜாய் பண்ணு. சோ அழகா வந்து பிரிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணும். சோ அந்த வகையில வந்து எனக்கு என்ன விதமான வருத்தமும் இல்லை.